மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. இது குறித்து நமது டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, மேற்கு வங்கத்திலும் அஸ்ஸாமிலும் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று இருக்கு. இப்படியான ஒரு சூழல்ல மேற்கு வங்க மாநிலத்தில் தேர்தலோட கள நிலவரம் எப்படி இருக்கு? அங்க எந்த கட்சிக்கு பலம் அதிகமா இருக்கிறதா கருதப்படுது? முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மேற்கு வங்காளத்திலே மிகவும் வலுவான சூழ்நிலையில் இருக்கிறது. 5 ஆண்டுகள் ஆட்சியின் போது பல்வேறு ஊழல்கள் நடந்ததாக சொல்லப்பட்டாலும் மம்தா பானர்ஜியின் செல்வாக்கு இன்னும் குறையவில்லை. ஆகவேதான் காங்கிரஸ் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் கூட்டணி வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஒரு காலத்திலே காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் தான் மேற்கு வங்காளத்திலே ஆட்சியை பிடிக்க போட்டி போட்டுக் கொண்டிருந்தன. அப்படி இருந்த கட்சிகள் இன்று வலுவிழந்து திரிணாமுல் காங்கிரஸை எதிர்ப்பதற்காக கூட்டணி சேர்ந்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே பாரதிய ஜனதாவும் எப்படியாவது மேற்கு வங்காளத்திலே ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்க வேண்டும், எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஒரு சில இடங்களிலாவது வெற்றி கனியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக கடுமையான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் பிரச்சார பணியிலே தொடர்ந்து ஈடுபட்டிருந்தார்கள். இனி வரும் கட்டங்களிலும் தொடர்ந்து அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் என தெரிகிறது. அப்படி இருந்த சூழ்நிலையிலே மேற்கு வங்காளத்திலே இப்போது வரை மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் கையே ஓங்கி இருக்கிறது. காயத்ரி, கணபதி, மேற்கு வங்கம் குறித்து சொன்னீங்க. அஸ்ஸாம்ல முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் களத்தில் இருக்கிற முக்கியமான வேட்பாளர்கள் யாருன்னு சொல்ல முடியுமா? அஸ்ஸாமை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தருண் கோகோய் 15 வருடங்களாக முதலமைச்சராக இருக்கிறார். இவருடைய ஆட்சி காலத்திலே பெரும் வளர்ச்சி ஏதும் ஏற்படவில்லை. அதே சமயத்திலே பல்வேறு பிரச்சனைகள், அதை தவிர வன்முறை போன்றவை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. வங்காதேசத்திலிருந்து திருட்டுத்தனமாக இந்தியாவுக்குள் நுழைபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஆகவேதான் சென்ற முறை 2014 மக்களவை தேர்தல் நடந்தபோது அங்குள்ள 14 நாடாளுமன்ற தொகுதிகளிலே 7 தொகுதிகளை பாரதிய ஜனதா கைப்பற்றியது, முன்னெப்போதும் இல்லாத வெற்றியை பிடித்தது. ஆகவே இந்த முறை சட்டசபை தேர்தலிலும் அதே போல பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக கடுமையான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. இதனால் அசாம் கன பரிஷத் கட்சியுடன் கூட்டணியும் சேர்ந்திருக்கிறது. ஆகவே மம்தா பானர்ஜி எப்படி வலுவாக மேற்கு வங்காளத்தில் இருக்கிறாரோ அதே போல கோகோய் அசாமிலே இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா மற்றும் அசாம் கன பரிஷத் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பலர் சமீபத்திலே கட்சியிலிருந்து வெளியேறியிருப்பதால் கட்சியின் பலம் குறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு இடையே தான் கடுமையான போட்டி நிலவுகிறது. கணபதி, இப்போ இந்த தேர்தல் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கலாம்? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கேரளா மற்றும் அசாமிலே அவர்கள் தற்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்பது ஒரு சந்தேகமான சூழ்நிலையிலே இருக்கிறது. பெரிய மாநிலங்களான தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்காளத்திலே தேசிய கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதாவுக்கு முக்கியமான இடம் எதுவும் இல்லை, பெரிய செல்வாக்கும் இல்லை. ஆகவே காங்கிரஸ் கட்சி இந்த 2 மாநிலங்களே தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறதா, அஸ்ஸாமிலே பாரதிய ஜனதா ஆட்சியை கைப்பற்ற முடியுமா போன்ற விஷயங்கள் முக்கியமானவாக கருதப்படுகின்றன. இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும், இந்த 5 மாநிலங்களிலே பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸுக்கு ஆதரவாக என்ன மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் என்பதை பொறுத்து வரும் காலங்களிலே நாடாளுமன்றத்திலும் சரி தேசிய அரசியலிலும் சரி பல்வேறு மாற்றங்கள் வரும் என எதிர்பார்க்கலாம். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் செல்வாக்கை மத்தியிலே அசைக்க முடியுமா, குறிப்பாக எதிர்க்கட்சியாக செயல்படுவது அந்த அளவுக்கு சரியில்லை, வலுவிழந்து காங்கிரஸ் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கிறது. அந்த நிலை மாறுமா, நாடாளுமன்றத்தை முடக்க எதிர்க்கட்சிகளால் முடியுமா போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு இந்த சட்டசபை தேர்தல்கள் மூலமாக விடை கிடைக்கும். கணபதி, இந்த அம்மாநில முதலமைச்சர், அஸ்ஸாம் மாநிலத்தோட முதலமைச்சர் தருண் கோகோய் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்பதில் முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக முதலமைச்சர் வேட்பாளராக சர்பானந்த சோனோவால் களம் இருக்காங்க இல்லையா, அவருடைய பலம் அஸ்ஸாம்ல எந்த அளவுக்கு இருக்கு? இந்த முறை ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கா? சர்பானந்த சோனோவால் தற்போது மத்திய அமைச்சராக இருக்கிறார். அவர் மீது எந்த விதமான குற்றச்சாட்டும் கிடையாது. ஆகவே அவர் ஒரு கிளீன் ஃபேஸ், அதாவது மக்கள் விரும்பக்கூடிய அப்பழுக்கற்ற ஒரு தலைவர் என்று கருதப்படுகிறார். ஆகவே தான் அவரை முன்னிறுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா முயற்சி செய்து கொண்டிருக்கிறது.
எப்போதும் இல்லாத வகையிலே இந்த மாநிலத்திலே மட்டும் ஒருவேளை வெற்றி பெற்றால் இவர்தான் முதலமைச்சர் ஆகலாம் என்பதற்கான அறிகுறியை பாரதிய ஜனதா இப்போதிலிருந்தே கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்தோம் என்றால் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஹரியானா போன்ற மாநிலங்களிலே சட்டசபை தேர்தல் நடந்தபோது பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லும் அளவுக்கு ஒருவரும் முன்னிலைப்படுத்தப்படவில்லை. நரேந்திர மோடியின் பெயரிலே தான் பிரச்சாரம் நடந்தது. அந்த சூழ்நிலை சற்று பீகாருக்கு பிறகு மாறி தற்போது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அசாமிலே வெற்றி பெற்றால் சர்பானந்தா சோன்வால் அங்கே முதலமைச்சர் ஆகலாம் என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே கோகோய் மற்றும் சோன்வாலுக்கு இடையே போட்டி எப்படி இருக்கும், கோகோயோட ஆட்சி முடிவுக்கு வருமா என்பதெல்லாம் அசாம் கன பரிஷத் கூட்டணி பாரதிய ஜனதாவுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கை அதிகரித்துகிறது என்பதை பொறுத்தே தெரிய வரும்.